Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா தீபாவளி மேக்கப் டியூட்டோரியல். அண்ட் இந்த லுக் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். என்னோட ட்ரெஸ்க்கு இது ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது. இது ஆக்சுவலி என்னோட தீபாவளி அவுட்ஃபிட் கிடையாது, நான் அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். பட் இதுக்கு நான் போடவே இல்லை. ஸோ அதுக்கு நான் இந்த மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐஷேடோ வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு மேபி கஷ்டமாக இருக்கலாம், பட் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அண்ட் இதை நான் எப்படி கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி தீபாவளி வந்துடுச்சு. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். கொஞ்சம் லேட்டாக தான் போட்டிருக்கேன், பட் இட்ஸ் ஓகே. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ண போகிறது DermDocோட ஆன்டி ஆக்னே க்ரீம். நான் மோஸ்ட்லி இப்போ ரீசெண்ட் டேஸில் மேக்கப் போட்டால் இந்த க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் இது நல்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணுது, நமக்கு ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் பிளெண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால நான் இது யூஸ் பண்ணுறேன். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலோபாரோட ப்ரைமர். அண்ட் இதை வந்து நான் என்னோட ஃபேஸில் முக்கியமாக எனக்கு போர்ஸ் இருக்கிற இடத்துல அண்ட் என் டீ ஜோனில் நான் அதிகமாக அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி கொஞ்சம் லைட்டாக நான் பிளெண்ட் பண்ணுறேன். அடுத்தது ஸ்டேக் ஒர்க்கியோட நான் ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணுறேன். ஷேட் டீடைல்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். எங்கெல்லாம் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் இருக்கும், எங்கெல்லாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், அந்த ஏரியாவில் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுறேன். நான் யூஸ் பண்ணுற ப்ரஷ் வந்து பார்த்தீங்கன்னா Purplle ப்ரஷ். இதோட லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் நான் லாரியாலோட இன்ஃபாலபிள் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறது. 24 hours ஸ்டே ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அவ்வளோ தூரம் ஸ்டே ஆகாது, பட் மேக்ஸிமம் ஒரு மோர் தென் 10 hours ஸ்டே ஆகும். இதை நான் ஃபுல்லாக டாட் வச்சுட்டு பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஃபவுண்டேஷன். நான் ரொம்ப கிட்டத்தட்ட மோர் தென் 1 year நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். அண்ட் இன்னும் எனக்கு காலி ஆகலை. அண்ட் இருந்தாலும் ஒரு ஃபுல் கவரேஜாக இருக்குது. இது வந்து நான் Purplle ஸ்பஞ்ச் வச்சு தான் பிளெண்ட் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்பஞ்ச் ஆகட்டும், இந்த ஃபவுண்டேஷன் ஆகட்டும். நல்ல கவரேஜ் கொடுக்கும், ஒரு க்ளோயிங்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்ல எந்த ஹைலைட்டரும் போடல, பட் ஓரளவுக்கு க்ளோயிங்காக இருக்குது. அடுத்து வெட்டன்வெல்லோட கன்சீலர் யூஸ் பண்ணிட்டு என்னோட கண்ணு கீழே மூக்குக்கு மேலே சின்லலாம் போட்டு நான் பிளெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரியுங்கிறதுனால. என்னோட மற்ற பார்ட்ஸை ஹைலைட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஸ்டேக் ஒர்க்கியோட அந்த சேம் கன்சீலர் ஸ்டிக்கில் டார்க்கஸ்ட் ஷேட் யூஸ் பண்ணி கான்டோர் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கும்போது தெரியும், என்னோட மூக்குக்கு சைடில், என்னோட சீக் போனுக்கு கீழே, ஜா லைனில், என்னோட நெத்தியில் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். பின்னாடி பயங்கர நாய்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்கும். பிகாஸ் வந்து தீபாவளி டைம், நான் தீபாவளிக்கு முந்தின நாள் உட்காந்து இதை நான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால அப்படி தான் இருக்கும். ஸோ எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லாத்தையும் நான் சேம் ஸ்பஞ்சோட இன்னொரு சைடு வச்சு பிளெண்ட் பண்ணுறேன். எல்லாருக்கும் தீபாவளி எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சா? நிறைய பேருக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கும். பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அண்ட் நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்கோம். அண்ட் இங்கே நிறைய ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே நாங்கள் தீபாவளி செலிப்ரேட் பண்ணுற ஒரு சில வீடியோஸ் வந்து நாங்கள் RJ சேனலில் போடுவோம். ஸோ அங்கே போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு தீபாவளி. முன்னாடி தீபாவளிஸை விட இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நான் அகைன் சேம் வெட்டன்வெல் கன்சீலர் வச்சு என்னோட மூக்குக்கு மேலே, என்னோட சின்னில் அண்ட் என்னோட மூக்குக்கு சைட்லையும் நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஸ்டேக் ஒர்க்கியோட காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி என்னோட கண்ணை செட் பண்ணுறேன். அண்ட் கண்ணு கீழே, கண்ணுக்கு மேலே என்னோட டீ ஜோன் செட் பண்ணுறேன். ஃபேஸ் ஃபுல்லாக நான் செட் பண்ணுறேன். இப்போ நம்ம மினிசோட ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐப்ரோ பென்சில் ஆகிடுச்சு. அண்ட் இதை வச்சு நான் ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன். இது கிரே கலர் ஐப்ரோ பென்சில். ஸோ நம்ம கொஞ்சம் ஹெவி ஹேண்டடாக போனால் கூட ஐப்ரோஸ் அவ்வளோ டார்க்காக ஒரு மாதிரி தெரியாது. அடுத்தது Purplle பாசிபிலிட்டிஸ்ங்கிற ஐஷேடோ பேலெட்டில் ஹாட்டி அப்படிங்கிற ஒரு ஷேட். இது பார்த்தீங்கன்னா ஒரு லைட் சட்டிலான பிங்க் கலர். இதை வச்சு என்னோட ஐஸோட க்ரீஸில், அவுட்டர் கார்னரில் எல்லாம் ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் நான் இந்த ஒரு மேட் ஷேட் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது மட்டுமே போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா என் ஐஸ் வந்து சூப்பராக இருந்தது. அண்ட் எனக்கு கொஞ்சம் ட்ராமா வேணுங்கிறதுனால Purplle இந்த ஒரு ஷேட், இது ஒரு ஷேட் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஒரு பியூட்டிஃபுல் ஷேட் இது. இது பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது ரோஸ் கோல்டாக இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படி டர்ன் பண்ணும்போது லைட்டாக எல்லோ கலர் தெரியுது. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட் இது. இதை வச்சு என்னோட ஐஸோட நான் இன்னும்
கார்னர்ல இருந்து ஃபுல் அவுட்டர் போல் ஒரு அவுட்டரில் கொஞ்சம் முன்னாடி ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை வச்சு நான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் செம்ம ட்ராமா க்ரியேட் பண்ணுது இந்த ஒரு லிக்விட் ஐ ஷேடோ. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்க ஷேடை நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஐலைனர் ப்ரஷ் வச்சு எடுத்து நான் போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஃபாக்கலரோட ப்ரஷ்ஷே ஸ்ட்ரெயிட்டாக போட்டேன். அப்படி போடும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட பிக்மெண்டேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் சேம் ஹாட் டி ஷேட் எடுத்து அவுட்டர் கார்னரில் இன்னும் கொஞ்சம் கூட பிளெண்ட் பண்ணேன். அந்த ஒரு ஸ்மோக்கி லைட்டாக ஸ்மோக்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் ஐலைனர் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட ஐலைனர். இதோட ப்ரஷ் ரொம்ப தின்னாக இருக்கும் அண்ட் எனக்கு ரொம்ப திக்கான லைனர் வேண்டாங்கிறதுனால இந்த ஒரு பர்டிகுலர் ஐலைனர் நான் யூஸ் பண்ணேன். இதுவும் நல்ல பிக்மெண்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் நான் பர்பிளோட விங்கிங் டுகெதரில் பிளாக் கலர் ஷேட் காஜல் யூஸ் பண்ணி என்னோட வாட்டர் லைனில் நல்லா அப்ளை பண்ணேன். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் ஃபேஸஸோட ப்ரௌன் கலர் காஜல் யூஸ் பண்ணேன். அதை யூஸ் பண்ணி அகைன் நான் கண்ணு கீழே அப்ளை பண்ணேன். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ப்ரௌனும் பிளாக்கும் மிக்ஸ் ஆகும்போது ஒரு லைட்டாக ஸ்மோக்கியாக இருக்குது. அட் த சேம் டைம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. அதனால அடுத்தது கலர்பாரோட மஸ்காரா யூஸ் பண்ணேன். ஒரு சைடு வால்யூமைசிங் மஸ்காரா, இன்னொரு சைடு லெங்தனிங் மஸ்காரா. ஒரு நல்ல மஸ்காரா இது. அதில் நான் வால்யூமைசிங் மஸ்காரா மட்டும் தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் எனிவேஸ் நான் வந்து ஃபால்ஸ் லேஷஸ் யூஸ் பண்ண போகிறேன். சும்மா நான் ஒரு பேஸ் மாதிரி மஸ்காரா யூஸ் பண்ணேன். அடுத்தது நான் வந்து சுகரோட லிப் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி லிப்ஸில் நான் அப்ளை பண்ணேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிப்ஸ் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருந்தது. நான் லிப்ஸ்டிக் போட்டு ரொம்ப நேரம் ஸ்டே ஆகணும் தீபாவளி டைம்லங்கிறதால இந்த ப்ரைமர் நான் யூஸ் பண்ணேன். அடுத்தது எலேகோலோட ஜஸ்ட் பிளஷிங் பிளஷ் அண்ட் இதோட ஷேட் வந்து ஜஸ்ட் பிளேஃபுல். அண்ட் இது வந்து ஒரு சட்டில் பிங்க் கலர் என்னோட குர்த்தி கலரில் இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் இதை வச்சு என்னோட சீக்ஸில் நல்லா நான் அப்ளை பண்ணேன். எனக்கு இந்த மாதிரியான சட்டில் பிளஷ் போதும். எனக்கு நிறைய பிளஷ் எப்பவுமே அப்ளை பண்ண பிடிக்காது. ஸோ இது கரெக்டாக இருந்தது. அடுத்து வெட் அண்ட் வைல்டோட illuminating ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். இது ஒரு நல்ல ஒரு ரோஸ் கோல்டு ஹைலைட்டர். இதே என்னோட சீக்ஸில், என்னோட நோஸில், அப்புறம் சின்னில் ஃபுல்லாக அப்ளை பண்ணேன். இன்றைக்கி தீமே பார்த்தீங்கன்னா ஒரு ரோஸ் கோல்டு தான். பிகாஸ் என்னோட ஐ ஷேடோவும் ரோஸ் கோல்டு, என்னோட ட்ரெஸ்ஸும் அப்படி இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ரோஸ் கோல்டு அதிகமாக நான் யூஸ் பண்ணுவேன். இதே ப்ரௌ போன் அண்ட் என்னுடைய இன்னர் கார்னர்லையும் அப்ளை பண்ணுவேன், கொஞ்சம் பாப் ஆகணுங்கிறதுனால. அடுத்தது ஃபாக்கலியரோட வெல்வெட் மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணேன். அண்ட் இதை என்னோட லிப்ஸில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுக்கு நீங்கள் நியூட் லிப்ஸ்டிக்ஸ் கூட போடலாம். பட் எனக்கு வந்து ஐஸில் வந்து நான் அவ்வளோ ஒன்றும் டார்க் கலர்ஸ் போடலங்கிறதுனால லிப்ஸில் கொஞ்சம் டார்க்காக போடலாம்னு சொல்லி ரெட் போட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த மேக்கப் டுட்டோரியல். நான் வந்து ஆன்லைன் மேக்கப் ஸ்டோர் இந்தியா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டா ஸ்டோர்லேருந்து ஃபால்ஸ் லேஷஸ் வாங்கி அந்த ஃபால்ஸ் லேஷஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோட மேக்கப் லுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஹாப்பி. ஸோ தீபாவளி டைமில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் போடுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். பாய் காய்ஸ், லவ் யூ.